என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை இந்த இடைப்பட்ட 15 நாட்களில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் இந்த நாட்களில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன, எந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு பேச்சியாகி உச்சம் அடைய இருக்கிறாரு. மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கவும் இருக்கிறாரு. இதன் காரணமாக 5 ராசியினருக்கு பல வகையில் பெரிய அளவில் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது. அதில் குறிப்பாக மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசியினருக்கு சூரியனின் பெயர்ச்சியால் சித்திரை மாதத்தில் பெரிய அளவில் பொருள் வசதிகளை அதிகரிக்கும் மாதமாக இருக்க போகுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் துணையின் சிறப்பான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்தே காணப்படும். வியாபாரத்தில் பல சவால்களை சந்தித்தாலும் சிறப்பான வெற்றியையும் நீங்கள் பெற்றிடலாம். ஆரோக்கியம் மேம்பட்டு உடலில் புது தெம்பு பிறக்க போகுதுங்க. தொழில் உங்களுக்கு வெற்றி சிறப்பாகவே இருக்க போகுது. மிருக சீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீரிய காரகனான செவ்வாய், புத்தி காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியமும் நினைத்ததை சாதித்திடும் திறமையும் எப்போதும் இருக்குங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுது. ஆற்றல் காரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இப்போது உங்களுக்கு லாபமாக முடிய போகுதுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். வியாபாரம் தொழில் சீராகவே இருக்க போகுது. பணம் பல வழிகளிலும் வரப்போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. பணியாளர்கள் சிறு தொழில் செய்து வருவோரின் நிலை உயரப்போகுதுங்க. குரு பகவான் மே 1 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக விலகிவிடும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை விலகி நிம்மதியான நிலை உண்டாக போகுது. சிலர் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது. பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுதுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் என்றே சொல்லலாம். திருமண வயதினருக்கு வரன் தேடி வருவீங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேற போறீங்க. வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரப்போகுது. விவசாயிகளுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. மாணவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரித்தே காணப்படும். மேலும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 2, அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 18, 23, 27, மே 5 மற்றும் 9. பரிகாரமாக பைரவரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். வித்யாகாரகனான புதன், யோக போக காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எண்ணியதை அடைகின்ற சக்தி இயல்பாகவே இருக்குங்க. தேவையானதை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. குரு பகவான் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாருங்க.
செல்வாக்கை அதிகரித்தே காட்டுவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அகற்ற போகிறாருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவாருங்க. மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி அனைத்து விலக ஆரம்பிக்க போகுது. சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வம்பு வழக்குகளில் இருந்து வெளியில் வரப்போறீங்க. வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் ஆதாய மாதமாகவே இருக்க போகுது. கும்பராசியில சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்களுடைய குறைகள் யாவும் தீரப்போகுது. தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க. அனைத்திலும் லாபமான நிலையே ஏற்பட போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாகவே இருக்க போகுதுங்க. எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் விருப்பமும் நிறைவேறப் போகுது. திருமண வயதினருக்கு வரணும் அமையுங்க. சிலருக்கு புதிய வேலையும் அமைய போகுது. சுய தொழில் செய்பவர்களுக்கு லாப நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் உண்டாக போகுது. விவசாயிகள் விருப்பம் நிறைவேறுங்க. வருவாய் அதிகரித்தே காணப்படும். மாணவர்களின் வெளிநாட்டு கனவானது பூர்த்தியாக போகுது. சந்திராஷ்டம நாட்கள் மே 2 மற்றும் 3 உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 22 மற்றும் 23, மே 4, 5 மற்றும் 13. பரிகாரமாக துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்க்கை வளமாகுங்க. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞான அறிவு காரகனான குரு, புத்தி காரகனான புதன் பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆற்றலும் விரும்பியதை அடையும் சக்தியும் இயல்பாகவே இருக்குங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போக போகுதே. செல்வாக்கும் உயர்ந்தே காணப்படும். மேலும் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியும் விலகப் போகுது. பட்டம், பதவி, பொறுப்பு என்று உங்களை தேடி வரப்போகுதுங்க. அரசியல்வாதிகளின் எண்ணமும் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வந்து சேரப்போகுது. மாதம் முழுவதும் தொழில்காரகன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. குரு பகவான் மாதத்தின் முற்பகுதியில யோகத்தை வழங்கினாலும் பிற்பகுதியில செலவுகளை அதிகரிப்பாருங்க. புதிய வாகனம், இடம் என்று வாங்க வைப்பார். பிள்ளைகளின் கல்வி, புதிய வீடு கட்டுதல் என்று செலவுகள் நீளப்போகுதே. பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பாங்க. விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாக போகுதே. குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரித்தே காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். சிலருக்கு புதிய பொறுப்பு, விரும்பிய இடமாற்றமும் ஏற்பட போகுது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்குங்க. திறமையாக செயல்பட்டு லாபம் அடைய போறீங்க. பணியாளர்களின் நிலையானது உயர்ந்து காணப்படும். மாணவர்களின் விருப்பமானது பூர்த்தியாக போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 14, 21, 23, 30, மே 3, 5 மற்றும் 12. பரிகாரமாக குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகுங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பம் என்று அனைத்து விஷயங்களுமே சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வீடு, வேலை, அலுவலகம் என்று நீங்கள் விரும்பும் மாற்றங்கள் அனைத்துமே சித்திரை மாதம் மிதுன ராசியினருக்கு கைகூடும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம் மற்றும் 10வது தொழில் ஸ்தானத்தில் மற்றும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. இந்த அமைப்பு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்பம் என்று அனைத்து விஷயங்களுமே சாதகமான மாற்றத்தையே ஏற்படுத்தும். வீடு, வேலை, அலுவலகம் என்று நீங்கள் விரும்பும் மாற்றங்களை அனைத்துமே சித்திரை மாதம் மிதுன ராசியினருக்கு கைகூட போகுதுங்க. கடந்த சில வாரங்களாக வக்கிரமாக இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைவது மிதுன ராசிக்கு குழப்பங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உடல்நலம் மேம்பட்டு காணப்படும். உடலும் மனமும் உற்சாகமடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமைய போகுதுங்க.
இதுவரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது, மேலும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களில் இவங்களுக்கு நன்மைகள் நடக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.